வணக்கம் பிரவீன். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் மைதானத்தின் நிர்வாகமானது வரி பாக்கி செலுத்தவில்லை என காரணம் காட்டி சென்னை அதிகாரிகள் இன்று அதிகாலை இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு சீல் வைத்து இருக்கின்றனர். குறிப்பாக 160 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ரேஸ் கோர்ஸ் இந்த மைதானத்தில் பல ஆண்டு காலமாகிறது ரேஸ் நடந்து. இந்த நிலையில் இது பொது பயன்பாட்டிற்கு எதுவும் பயன்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு இந்த மைதானத்தை கைப்பற்றி இந்த மைதானத்தை தமிழ்நாடு அரசானது மேற்கொள்ள வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. மேலும் ஒரு மாதத்திற்குள் 780 கோடி ரூபாய் செலவில் இந்த வரி பாக்கியை செலுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டதன் பேரில் தற்பொழுது வரி பாக்கி செலுத்த தவறியதால் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்து இருக்கின்றனர். 99 ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் அரசு வழங்கிய நிலையில் இந்த குத்தகை காலமானது வரக்கூடிய 2044 ஆண்டு நிறைவடைகிறது. மேலும் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது வாடகை பாக்கி 780 கோடி ரூபாய். இது வாடகை பாக்கி 780 கோடி ரூபாய் அரசுக்கு செலுத்த வேண்டும். செலுத்தாத நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளது. 1970 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு வாடகை பாக்கி தொகையாக ரூபாய் 730 கோடியே 86,81,297 ரூபாயை செலுத்தும்படி நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த நோட்டீஸை எதிர்த்து சென்னை மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வசதி படைத்த பணக்காரர்கள் குதிரைகள் மீது பெரிய தொகையை பந்தயம் கட்டி விளையாடுவதற்காக மாநகரின் மையப்பகுதியில் 160 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அங்கு நடைபெறும் செயல்களில் எந்த பொது நலனும் இல்லை. எனவே அந்த நிலத்தை மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் உள் வாடகைக்கு விட்டு பெரும் தொகையை சம்பாதித்து வருவதாகவும், எனவே இந்த நிலத்தை மீட்டு தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் வளர்ச்சி திட்டங்களுக்காக பொதுநல நோக்கில் பயன்படுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இந்த நோட்டீஸின் படி செலுத்த வேண்டிய 730.86 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை ஒரு மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசுக்கு மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் செலுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் வசம் உள்ள 160 ஏக்கர் நிலத்தை போலீஸ் உதவியுடன் மீட்டு அந்த நிலத்தை பொதுநலனுக்காக அரசு பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வாடகை பாக்கி செலுத்தாததால் சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் மைதானத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று காலையில் சீல் வைத்திருக்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரேஸ் கிளப்புக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரேஸ் கிளப்புக்கு சீல் வைத்து அதற்கான அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய குதிரைகள் அனைத்துமே வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சீல் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு உள்ளே பணிபுரிந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே தங்களது வேலை வாய்ப்பை இழக்கப்படுவதாகவும் தங்களது வாழ்வாதாரம் இதனால் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஒரு மாதத்திற்குள் கட்ட வேண்டிய வரித்தொகையை கட்டாத காரணத்தினால் தற்பொழுது சென்னை தில்லியில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு தமிழ்நாடு அரசானது சீல் வைத்து இருக்கிறது. தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சீல் வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல இந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்திற்கு 500க்கும் மேற்பட்ட குதிரைகள் இருப்பதாகவும் தற்பொழுது இந்த குதிரைகளை கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருவதாகவும் இந்த பரிசோதனையை தொடர்ந்து குதிரைகள் அனைத்துமே வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்படுமா என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.